எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே ரொட்டேட் லிங்க் லிஸ்ட் எப்படி பண்ண போறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு லிங்க் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க் லிஸ்ட்ட நம்ம வந்து k டைம் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லிங்க் லிஸ்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். லிங்க் லிஸ்ட்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எல்லா டேட்டாவும் நோட்ஸ்க்குள்ள இருக்கும். இந்த நோட்ஸ்னா பாருங்க, இந்த கிரீன் சர்க்கிளா தெரியல. இதுதான் நோட்ஸ். இந்த நோட் ஒரு கண்டெய்னர் மாரி நீங்க யோசிக்கலாம். இந்த கண்டெய்னர்ல ஒரு சில டேட்டா எலிமெண்ட் இருக்கு. இந்த டேட்டா எலிமெண்ட் எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ப்ராப்ளம்ல அந்த டேட்டா எலிமெண்ட் வந்து ஒரு இன்டிஜர். பாருங்க இங்க 2, 4, 7, 8, 9 இன்டிஜர்ஸ் குடுக்குறாங்க. இதுதான் நம்ம டேட்டா எலிமெண்ட்ஸ் நம்ம நோட்ஸ்க்குள்ள. இது இன்னொன்னு கூட இது ஒரு சிங்லி லிங்க் லிஸ்ட். சிங்லி லிங்க் லிஸ்ட்னா எல்லா நோட்ஸ்க்கும் ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். எல்லா நோடுக்கும் வெறும் நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் இருக்கும். பாருங்க 2 to 4 பாயிண்ட் வந்து 4 to 7 பாயிண்ட் வந்து சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம்ல இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டை k டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க 2, 4, 7, 8, 9 கொடுத்துருக்காங்கல்ல. 2, 4, 7, 8, 9 கொடுத்துட்டு நம்ம 3 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம லிங்க் லிஸ்ட் 2, 4, 7, 8, 9. நம்ம ஒரு தடவை இந்த லிங்க் லிஸ்ட்டை லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த 2 வந்து லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி பின்னாடி போயிருக்கும். ஸோ என்ன ஆகும்? 4, 7, 8, 9, 2ன்னு வந்துரும். மறுபடியும் இன்னொரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா இந்த 7 வந்து ஃபார்வர்ட்ல வந்து 4 வந்து பின்னாடி போயிடும். ஸோ 7, 8, 9, 2, 4 வரும். ஃபைனலா இன்னொரு தடவை இது ஷிஃப்ட் பண்ணா 8 வந்து ஃப்ரண்ட்ல போயிடும், 7 பேக்ல போயிடும். ஸோ 8, 9, 2, 4, 7. ஸோ 3 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணா இந்த ரிசல்ட் தான் நமக்கு வருது. பாருங்க 8, 9, 2, 4, 7. அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட. ஸோ 3 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணா இது ரிசல்ட். நம்ம இன்னும் 2 தடவை ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ 4 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணா இந்த 9 வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்புறம் மறுபடியும் 5th டைம் ஷிஃப்ட் பண்ணா 2, 4, 7, 8, 9. ஸோ இந்த லிங்க் லிஸ்டோட லென்த் என்ன? 5ல. ஸோ பாருங்க நீங்க லிங்க் லிஸ்டோட லென்த் வந்து 5 இருந்துச்சுன்னா, நீங்க 5 டைம்ஸ் இந்த லிங்க் லிஸ்ட்ட ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, மறுபடியும் அந்த லிங்க் லிஸ்ட் ஒரிஜினல் ஃபார்ம்க்கு வந்துரும். பாருங்க 2, 4, 7, 8, 9ல இருந்து ஸ்டார்ட் ஆயி 5 டைம்ஸ் நீங்க ஷிஃப்ட் பண்ணா, மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்ம்க்கே வந்துருச்சு. ஸோ நீங்க லிங்க் லிஸ்ட்ட பை இட்ஸ் லென்த் வந்து ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, ஸோ 5 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, மறுபடியும் இனிஷியல் அரேஞ்ச்மென்ட் வந்துரும். 10 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணா மறுபடியும் வரும். ஸோ k mod l டைம்ஸ் தான் நீங்க ஆக்சுவலா ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க l டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணா மறுபடியும் இனிஷியல் அரேஞ்ச்மென்ட்க்கு வந்துரும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பார்க்கலாம். எப்படி இந்த ப்ராப்ளம நம்ம ப்ரோகிராமா லாஜிக்கா எழுத போறோம். ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்க ப்ராப்ளம் இன்னைக்கு. இந்த லிங்க் லிஸ்ட்ட தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த லிங்க் லிஸ்ட் நம்ம 4 ஸ்டெப்ஸ்ல ஷிஃப்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக் த லிங்க் லிஸ்ட் சர்க்குலர் அண்ட் கெட் த லென்த். ஸோ வைல் வி ஆர் மேக்கிங் த லிங்க் லிஸ்ட் சர்க்குலர் நம்ம லென்த்தையும் இந்த லிங்க் லிஸ்டோட எடுத்தோம். செகண்ட் வந்து ஷிஃப்ட் டெயில் அண்ட் ஹெட் டு த நெக்ஸ்ட் ஃபார் k டைம்ஸ். ஸோ அதான் கேட்டிருக்காங்களே k டைம்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஃபுல் k டைம் ஷிஃப்ட் பண்ண வேணாம். நம்ம வெறும் k mod l டைம்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க l டைம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இனிஷியல் அரேஞ்ச்மென்ட்க்கு வந்துரும். ஸோ வெறும் k mod l டைம்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ண போறோம். தென் பிரேக் த சர்க்குலர் லிங்க் அண்ட் ரிட்டர்ன் த ஹெட். ஸோ நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலரா பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ல, லாஸ்ட்ல நம்ம சர்க்குலர் லிங்க பிரேக் பண்ணிட்டு நம்ம குடுத்துருவோம். இது எப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது? இனிட் அ டெயில் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஹெட் பாயிண்டர் வச்சுக்கலாம். இன் சோ நம்ம லிங்க் லிஸ்டோட ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம பாயிண்ட் பண்ணோம்ல. சோ அதுதான் எழுதி வச்சிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இனிட் அ டெயில் பாயிண்டர் டு பாயிண்ட் டு த ஹெட். சோ என்னன்னா, இங்க ஒரு டெயில் பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டெயில் பாயிண்டரும் இனிஷியலா இந்த ஹெட்க்கு பாயிண்ட் பண்ணும். லிங்க் லிஸ்டோட டெயில்னா என்னன்னா, லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். அண்ட் எல் டு 1. இங்க 0 இல்ல. ஆக்சுவலா நம்ம 1க்கு இனிஷியலைஸ் பண்றோம். ஏன்னா ஹெட்டோட ஹெட்டும் ஒரு நோட் தானே. சோ அந்த ஹெட்க்கு நீங்க பாயிண்ட் பண்ணா அப்போ ஒரு லென்த் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ எல் டு 1. சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டெயில் வந்து கரெக்ட் பிளேஸ்ல இல்ல. டெயில் எந்த பிளேஸ்ல இருக்கணும்? இந்த 9th பிளேஸ்ல இருக்கணும்ல. சோ அதுதான். சோ மூவ் த டெயில் டு த கரெக்ட் பிளேஸ் பை யூசிங் டெயில் இஸ் ஈக்குவல் டு டெயில் டாட் நெக்ஸ்ட் வைல் டெயில் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் எம்ப்டி அண்ட் இன்கிரிமெண்ட் எல். இது என்னன்னு சொல்ல வரேன்? சோ ஒரு டெயில் நோடுக்கு நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து எம்ப்டியா இருக்கும். சோ அதான் செக் பண்ண போறோம். ஒரு நோடுக்கு நெக்ஸ்ட் நோட் எம்ப்டியா இருந்ததுனால தான் அது வந்து டெய்ல்னு சொல்றோம். சோ அந்த கண்டிஷன் வரைக்கும் நம்ம டெய்ல ஷிஃப்ட் பண்ண போறோம். சோ இங்க வந்து பாருங்க 2க்கு நெக்ஸ்ட் வந்து எம்ப்டி இல்ல. சோ டெய்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்? லென்த் வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். மறுபடியும் 4க்கும் எம்ப்டியால ஷிஃப்ட் பண்ணி இன்கிரிமெண்ட் பண்றேன். 7க்கும் எம்ப்டியால ஷிஃப்ட் பண்ணி இன்கிரிமெண்ட் பண்றேன். இங்க 9. 9க்கு வந்து நின்னுட்டு ஏன்னா பாருங்க 9க்கு வந்து நெக்ஸ்ட் ஒண்ணும் இல்லாதனால நான் நிறுத்திடுறேன். லென்த் வந்து 5ன்னு சொல்லிக்கிறேன். சரியா? சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெயில் எலிமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டெயில் வந்து இங்க இருக்கு. இங்க இல்லாம. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேக் த டெயில் டாட் நெக்ஸ்ட். இந்த லிங்க் லிஸ்ட் நம்ம சர்க்குலரா பண்ண போறோம். சர்க்குலரா பண்ணனும்னா ரொம்ப சிம்பிள். வெறும் இந்த டெயிலோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து ஹெட்க்கு பாயிண்ட் பண்ண வச்சிருங்க. சோ இந்த ஃபுல் லிங்க் லிஸ்ட் நமக்கு சர்க்குலர் ஆயிடுச்சு. சோ நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்ப பார்க்கலாம். சோ இந்த ஸ்டெப் தான் நம்ம k டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ற ஸ்டெப். சோ என்ன குடுத்துட்டாங்கன்னா k is equal to 3ன்னு குடுத்துருந்தாங்கல்ல.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷிஃப்ட் த டேல் அண்ட் ஹெட் டு த நெக்ஸ்ட் ஃபார் கே டைம்ஸ். நம்ம கே டைம்ஸ் வரைக்கும் போக வேணாம், வெறும் கே மாட் எல் டைம்ஸ் போகலாம். ஸோ இங்க கே மாடல் 3 மாட் 5 என்ன ஆகும்? 3 தான். ஸோ இதுக்கு ஒரு சேஞ்ச் இல்லை. இப்போ while k is not equal to 0, make head is equal to head dot next and tail is equal to tail dot next. ஸோ இந்த k வந்து 0 ஆகாத வரைக்கும் நம்ம ஹெட்டையும் டெய்லையும் ஒன்னா ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ k வந்து 0வா இல்லை. ஸோ ஹெட்டை வந்து நெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ஒன்னா. டேலையும் நெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன் நான் ஒன்னா. ஸோ இப்போ டேல் வந்து 2 காமிக்கும், ஹெட் வந்து 4 காமிக்கும். ஸோ நான் இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து k மைனஸ் மைனஸ், இது பண்ணதுக்கு அப்புறம் k மைனஸ் மைனஸ். ஸோ இது 2 வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ண k வந்து 0 இல்லாதனால நான் மறுபடியும் ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணுவேன் ஹெட்டையும் டேலையும். ஸோ இப்போ 1 ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் 0 இல்லாதனால நான் இதையும் ஷிஃப்ட் பண்ணுவேன், இதையும் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேல் எங்க பாயிண்ட் பண்ணுது? டேல் வந்து நம்ம 7க்கு பாயிண்ட் பண்ணுது, ஹெட் வந்து நம்ம 8க்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ என்ன பாருங்க, இதுதான் நம்மளுக்கு வேண்டிக்கிற ஃபார்மேட் இருந்துச்சு. 8 9 2 4 7. ஆனா நான் இப்பவே இந்த ஹெட்டை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? இல்ல. ஏன்னா இந்த சர்க்குலர் லிங்க் இன்னும் இருக்கு நம்ம இதுல, நம்ம லிங்க் லிஸ்ட்ல. ஸோ அந்த சர்க்குலர் லிங்கை பிரேக் பண்ணணும். நம்ம டேலுக்கும் ஹெட்டுக்கும் பாயிண்ட் பண்ற லிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். அதுதான் தேர்ட் ஸ்டெப்ல எழுதிருக்கோம். மேக் டேல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நன். ஸோ டேல் வந்து 7ல இருக்குல்ல. ஸோ டேல் டாட் நெக்ஸ்ட் வந்து நான் நன் பண்ணிட்டேன்னா இந்த லிங்க் வந்து பிரேக் ஆயிடும். சரியா? இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்? 8 9 2 4 7. அவ்வளவுதான். சோ இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண. இப்போ ஹெட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணா இதுதான் ஆன்சரா ரிட்டர்ன் ஆகும். 8 9 2 4 7. அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கூட. பாருங்க 8 9 2 4 7. சோ இதுதான் நம்ம எப்படி கோட் பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். சோ கோட் பண்றதுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? init tail and first வந்து make linked list circle and get length. சைமல்டேனியஸா சர்க்குலரும் பண்ணிட்டு நம்ம லென்த்தையும் எடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டெய்ல் பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை ஹெட் வந்து பாயிண்ட் பண்ண வைப்பேன். now l is equal to 1. so length of the linked list. so while tail dot next. so இந்த டெய்லுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னா என்னன்னா அது எம்டி இல்லைன்னு அர்த்தம், அது டெய்ல் இல்லைன்னு அர்த்தம், ஆக்சுவல் டெய்ல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? tail is equal to tail dot next and நம்ம லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும், l plus equal to 1. ஸோ ஃபைனலா இதை முடிச்சுட்டு டேல் வந்து கரெக்ட் டேலுக்கு பாயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? நம்ம இந்த லிங்க் லிஸ்ட் சர்க்குலரா மறுபடியும் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டேல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். பாருங்க, இன்னும் டேல் பாயிண்டர் டு ஹெட் அண்ட் எல் டு 1, மூவ் த டேல் டு த கரெக்ட் பிளேஸும் பண்ணிட்டோம் அண்ட் மேக் த டேல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். நான் இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போறோம். ஷிஃப்ட் டேல் அண்ட் ஹெட் ஃபார் த டு த நெக்ஸ்ட் ஃபார் கே மாட் எல் டைம்ஸ். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதான் ஷிஃப்ட் த டேல் அண்ட் ஹெட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கே இஸ் ஈக்குவல் டு கே மாடல் while k is greater than 0. இதை இப்படி கூட எழுதணும்னா k is greater than 0. tail is equal to tail dot next, head is equal to head dot next, அப்புறம் k minus equal to 1. so இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். so செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் சிம்பிளி பிரேக் த சர்க்குலர் லிங்க் அண்ட் ரிட்டர்ன் த ஹெட். சர்க்குலர் லிங்க் பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? பிரேக் சர்க்கிள் அண்ட் ரிட்டர்ன் ஹெட். ரொம்ப சிம்பிள். tail dot next is equal to none, அப்புறம் ரிட்டர்ன் ஹெட். ஸோ இதுதான். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ண பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நீங்க இன்னைக்கோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் முடிப்போம். மேக்ஸ் லிங்க் லிஸ்ட் சர்க்குலர், அப்புறம் ஷிஃப்ட் பண்ணுவோம் கே மாடல் டைம்ஸ், அப்புறம் இந்த சர்க்குலர் பிரேக் பண்ணி ஹெட் ரிட்டர்ன் பண்ணிப்போம். அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் நாளைக்கோட வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் நீங்க கீப் கோடிங், கீப் என்ஜாயிங். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக்கும் போடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்கலாம்.